உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு ஆடியோல சொல்லியிருந்தான். இந்த மாரி என்ட்டயே ஒருத்தர் வந்து கேட்டாரு. நம்ம WhatsAppல பேசிக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியுமா ஜான்? அப்படின்னு அப்படின்னு கேட்டாரு. இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிருக்காரு பெருசா. அது என்னன்னு தெரியல. அதுதான் நினைக்கிறேன். த்ரிஷா கிட்ட இருக்கு போல இருக்கு அந்த கையில சரக்கு. அநேகமா இந்த இவ சொன்ன மாதிரி நக்கீரன் பிரகாஷ் சொன்ன மாதிரி ஏப்ரல் மாசம் அம்மா மேடை ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த ஜெயலலிதா இது கொடுத்த மாதிரி கொடுக்க போறாங்க செங்கோல். இவர்கிட்ட. இவர் ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா சரியா போச்சு. அடுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் நாடு தாங்காது. சரி அவ்வளவுதான் இவனை கொண்டு போவானா? அதுக்கு ஜெயிக்கணும்ல. அவ்வளவுலாம் ஒர்த் இல்ல ப்ரோ. இந்த அளவுக்கெல்லாம் ஒரு இந்த அசிங்கமான விஷயத்தை இவ்வளவு அளவுக்குலாம் முட்டு கொடுப்பானுங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல நான். எல்லாருமே எல்லாம் கொடுக்கல ப்ரோ. ஒரு ஒரு 20% அணில் முட்டு கொடுத்துதான் இருக்கானுங்க. 80% ராம்குமார் கொடுக்குறான். போஸ்டிங்ல இருக்கான் ப்ரோ. போஸ்டிங்காக என்ன வேணா பேசுவான் அந்த நாய். பெய்டு ட்வீட் அதெல்லாம். அந்த பெய்டு ட்வீட் முட்டு கொடுக்குறதெல்லாம் கணக்குல சேர்க்காதீங்க. மேக்ஸிமம் எல்லாரும் அடிச்சாங்க. காலைல இருந்து பாத்தீங்களா பிரசாந்த் அடிச்சிட்டு இருக்கான் விஜய. நேற்று வரைக்கும் ஏன்னா பிரசாந்த் வாடா நீங்க வாடா. பிரசாந்த் நம்ப முடியாது. திடீர்னு அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. என்னன்னா இம்ப்ரெஷனுக்காண்டி. இருங்க ஒரே நிமிஷம் மாளவிகா மோகன் போஸ்ட் பாருங்க. சபரீஷ் நான் ஷேர் பண்றேன். மேல ஷேர் பண்றேன். அல்டிமேட்ரா கொத்தா செஞ்சுட்டாடா. இல்ல ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து போட்டுருக்காங்க. இல்ல மாளவிகா மோகன் ப்ளூ டிக் ஐடி. நல்லா கண்ண தந்துவர். ஃபேன்ஸ் கிளப்பா இருக்க போது. ஆபீஷியல் ஃபேன் கிளப் ஆஃப் மாளவிகா மோகன், மேனேஜர் பை மாளவிகா மோகன். ப்ளூ சூப்பர்யா ஃபேன் கிளப் இருக்கு. ஆபீஷியல் பேஜ் கிடையாது. நான் முன்னாடியே பார்த்தேன். கிறுக்கு புண்டை அது கீழே யூசர் நேம்ல இருக்கே மாளவிகா M_fans. இப்ப கண்ண திறந்து பாடுறா. இல்ல சபரிஷ் இல்ல நயினார் நாகேந்திரன் ஏதோ சொன்னதுக்கு த்ரிஷா வந்து பதில் கொடுத்திருந்தது. இப்ப விடு சொல்லு. அவர் உண்மையதான் சொல்லி. த்ரிஷா பதிலாம் கொடுக்கலையே. த்ரிஷா அப்பயே ஒத்திக்கிச்சு. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை யாரும் பேசாதீங்கன்னு தான் சொல்லுச்சு. நாங்க அப்படி மட்டும் நாங்க 2 பேரும் அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. 5 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கா. ஆமா கிடைக்கிற கேப்ல அந்த அம்மா சொல்லியிருந்தா இருக்காங்க ஒவ்வொரு விழாவிலையும். விஜய பத்தி சொல்லாம இருக்க மாட்டாங்க அந்த அம்மா. ப்ரோ தக்ல பட ப்ரமோஷன் டம்பாவா. யாரோ சொன்னாங்கப்பா விஜய் நம்பரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா மையின்னு சேவ் பண்ணி வச்சிருக்காலாம். எம் பொய்யின்ட்டு. இல்ல அது அவளே சொன்னா. யாரோ ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க. தமிழ் ஆக்ட்ரஸ். அது பிஃபோர் லியோ வந்து சீட்டா தானடா. அது என்ன பண்ண எனக்கு தெரியல. அது சீட்டாடா. ஐ லவ் யூ லியோன் போஸ்ட் போட்டா. ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா. போட்டு ஒரு நிமிஷத்துல டெலிட் பண்ணா. ஐ லவ் யூ லியோன்னு சொல்லி போஸ்டே போட்டிருந்தா. போட்டா பாப்பாங்கன்னு தெரியும். அதை எடுத்து போடுவாங்கன்னு தெரியும். அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி சரியா. வேணும்ட்டே தான் பண்றா அதெல்லாம். விஜய்க்கு மட்டும் க்ளோஸ் ஸ்டோரி வச்சு விளையாடுவாங்களோ. க்ளோஸ் ஸ்டோரி ப்ரோ அது மட்டும் இல்ல சபரிஷ் ப்ரோ. இவங்க 2 பேரும் வயசு கூட டிஃபரன்ஸ் இருக்கு. 10 வயசு டிஃபரன்ஸ். அது வேற இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா விஜய்க்கு தான் ட்விட்டர் என்னோட தெரியாது. ட்விட்டர்ல அண்ணன் கத்துக்கிட்டாரு. அண்ணன் வந்து ஸ்பேஸ் பாக்குறாரு, போஸ்ட் பாக்குறாரு. இப்ப இந்த லிசனர்ல கூட இருக்கலாம். அண்ணனும் கிறிஸ்டியாவும் சேர்ந்துட்டு ரீல்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு. அந்த பாட்டு ரீல்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் வரும் கைஸ், வெயிட் பண்ணுங்க. த்ரிஷா மட்டும் அதெல்லாம் பண்ணல. த்ரிஷாவோட அம்மாவுமே சேர்ந்து பண்ணாங்க இன்ஸ்டால. அந்த போட்டோ விஜய் பர்த்டேக்கு வந்து த்ரிஷா விஜய் பிப்ரவரி 14 வந்து பொக்கே கொடுக்குற மாதிரி லியோ ஷூட்டிங் ஸ்பாட்ல அதெல்லாம் பண்ணுச்சு காஷ்மீர்ல உட்காந்துட்டு. அதே மாதிரி கௌதம் மேனன் பர்த்டே பார்ட்டி இருக்கும். அதுல இவங்க 2 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க லியோ ஷூட்டிங் ஸ்பாட்ல. 2 பேர் பிரைவேட் ஜெட்ல தனியா போனாங்க அந்த டைம்ல. அந்த ட்வீட்லாம் இருக்குது இன்னும்.
ஷூட்டிங் ஸ்பாட்ல எக்கச்சக்க மேட்டர் நடந்துருக்குது. இந்த யுஎஸ்ஏல ஒருத்தர் இருப்பாளடா அந்த ட்ராக்கரு, யாரா கிறிஸ்டோபர் கனகராஜ் அவன் அப்பயே போட்டுப்பான், அப்பயே போட்டான் லியோ டெக்லயே போட்டான். கிறிஸ்டோபர் அவன் இன்னைக்கு கோட் பண்ணி ஆமா கிறிஸ்டோபர் இன்னைக்கு கோட் பண்ணி அன்னைக்கே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தான். ப்ரோ அது அந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சு ப்ரோ. துபாயில இருந்து மயாமிக்கு போறாங்க சொல்லி போட்டிருப்பான். லவ் ஸ்டேக்கு பொக்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவ போட்டோவே போட்டிருந்தா லியோ ஷூட்டிங் ஸ்பாட்ல. இவங்க நேரா போய் லோகேஷ் அடிக்க போறாங்க. அஜித் எல்லாம் அடிக்காதரா இதுக்கப்புறம். இந்த ஆளு உண்மையிலே வந்து தங்கம் சார், தங்கம். இப்ப ஈவினிங்கா போய் கேம்ப் வாங்கி குடிக்கிறேன். ஆமா இன்னைக்கு கேம்பா ட்ரீட், கேம்பா பார்ட்டி. தங்கம்டா என் செல்லம். அது கேம்பா ஃபேண்டா குடிக்கமா நினைச்சு குடிங்க, ஒன்னும் தப்பு இல்ல. எப்படி ஆயிடுச்சு ஃபேண்டாவே இது கார்போஹைட்ரேட். எங்கால கேம்ப் ஆடல எடுத்தாருன்னா சொல்லுங்கடா, ஆனா கள்ள ஓடு போட மாட்டாரா. இல்லடா கேம்ப் ஆடுக்கே நம்ம எப்படி அடிச்சோம், இதெல்லாம் எத்திக்ஸ் இல்ல. ஒரு ஆடு இப்ப யோசிச்சு பாருங்க, என்னவோ பண்றான்டா கண்ண தோடியா பசங்க. ஒரு ஆடுல இவனே சரண எஸ்கே மேக்ஸ் ஒரு டெம்ப்ளேட் போட்டுக்காம பாரு எக்ஸ்பீரிக்கு. இந்த உலகத்திலேயே கள்ள உல பத்தி அம்மா கிட்ட போன் போட்டு டிஸ்கஸ் பண்ற பையனை நான் இப்பதான் பாக்குறேன். இல்ல ப்ரோ, பராசக்தியில ஓவரா அடிச்சானுங்க. எனக்கு அதான் புரியல, இவங்க எப்படிடா சரி அம்மா இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீ வேற அன்னைக்கு சங்கீதா இங்க டிவோர்ஸோட அஃபிலியேட் வந்துருச்சுல, அப்டேட் வந்தப்ப விஜய் ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் ஹீஸ் ஒன்லி என்னமோ போட்டிருந்தாளுங்களா, விஜய் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் வந்து பதில் சொல்ற இடத்துல இவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்டப் போட்டிருந்தாங்க. இவங்களும் வந்து ஒரு பெண் தானே, இவங்களுக்கு வந்து புரியாதா சங்கீதாவோட ஃபீலிங். எஸ்எஸ் இந்த மாதிரி பண்ணியிருந்தா இவங்க மன்னிச்சிருப்பாங்களா, இல்ல விஜய் தான் மன்னிச்சிருப்பானா? ஆக்சுவலா இப்ப எப்படி போயிட்டானுங்கன்னா, காலையில இருந்து கத்திட்டு இருக்கானுங்களா, ஒரு ஸ்பேஸ் போட்டு கத்திட்டு இருக்கானுங்க. நான் என்ன சொல்றேன், இது சிம்பிளா வந்து ஏங்க அது அவர் பர்சனல் மேட்டருங்க, அது அவர் பிரச்சனைங்க, நீங்க ஏங்க பேசுறீங்க, பொலிட்டிக்கலா கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம். இவனுங்களே நெஞ்சில அடிச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானுங்க. இப்ப இவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவுக்கு வந்திருக்கானுங்கன்னா, அதாவது அவங்க குரூப்புக்குள்ள 2 குரூப் ஆயிட்டானுங்களா. இப்ப என்னன்னா அண்ணா அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்திருக்கு. இன்னொருத்த வந்து அப்படிலாம் நீங்க எதிர்த்தாலும் உடனே ரிவர்ஸ் ஆயிடக்கூடாது, வெயிட் பண்ணுங்க, நம்ம கொள்கை கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க என்ன அதாவது நம்ம என்ன அண்ணாவுக்கு என்ன நடந்தாலும் நம்ம கூட இருக்கணும். டே அவங்க உங்களை விட்டுட்டு தானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா, நீங்க கூட இருந்து எப்படி அவங்க கூட வச்சுட்டு. ஆக்சுவலா இதை சைலண்டா இருக்கிறத ஓகே, அந்த அவன் பண்ணது ஒரு ஈனத்தனமான வேலைனா சைலண்டா ஒதுங்கி போயிருக்கலாம், அரசியல மட்டும் பேசிட்டு. ஏன்னா இப்ப என்ன முடிவு எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, தப்பான முடிவு எடுக்காதீங்க, அண்ணா வந்து என்னடா கொடுப்பான், இதுல என்னடா குடுக்கறதுக்கு என்னடா இருக்கு, அவன் தெரிஞ்சேதான் பண்றான். அப்புறம் இன்னொரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காங்க. இப்ப இது இந்த மாதிரி நேரத்துல இது இப்படி வெளியே வந்தா ஒரு கொஸ்டின் ஆகும்னு தெரியாதா இவ்வளவு மீடியாவுக்கு முன்னாடி. ஆனா அதையும் தெரிஞ்சு வர்றாருன்னா அதை விட ஒரு பெரிய அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சிருப்பாரு. அது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் கல்லவுள் தான்டா, அது எப்படி பார்த்தாலும். நான் என்ன சொல்றேன், நீ நியாயமா டைவர்ஸ் பண்ண, அதுக்கு மேல நீ யாரு கழுதைய கூட கூட்டிட்டு சுத்து, அது ஓம் பிரச்சனை, யாரும் ஒண்ணு கேட்க போறது கிடையாது. அது ஏன்னா அது பெர்சனல், அது கம்ப்ளீட்டா பெர்சனல் தான். இப்ப பிரச்சனை வந்து நீ யாரு கூட சுத்துற, என்ன சினிஃபில் இருக்கிறவங்க இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா, எல்லாருமே நார்மலா பரவலா கேள்விப்படுற விஷயம் தான், அதெல்லாம் ஷாக்கு கிடையாது. ஆனா நீங்க அதை கொடுக்குற முட்டு தாண்டா பெரிய ஷாக்கா இருக்கு அப்படின்னு. அப்புறம் கடைசியா அவர் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், இந்த இன்விடேஷன் வந்து இது விஐபி ஃபங்க்ஷன், அந்த ஏஜிஎஸ் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனு, இது இன்விடேஷன் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லா விஐபிக்கும் சிட்டில கொடுத்துருப்பாங்க, அது திமுகவுக்கும் கொடுத்துருப்பாங்க, திமுகவும் கொடுத்தாங்க, திமுக அதிமுக கொடுத்துருப்பாங்க. அவங்க நினைச்சாங்களாம் அண்ணாவும் போவாரு, த்ரிஷாவும் கண்டிப்பா இதுக்கு போவாங்கன்னு தெரியுமா திமுகவுக்கு. அதனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு லீகல் நோட்டீஸ வெளியிட்டு இத இது பண்ணிட்டாங்களா, அம்பலப்படுத்திட்டாங்க. அவனுக்கு பாருங்க ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கு, ஒரே கார் எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. அவன் காங்கிரஸ் அவனும் அங்கிட்டு காங்கிரஸோட மல்லு கட்டிட்டு இருக்கானுங்க, சீட் செட்டில் ஆகாம. அவங்க இல்ல ஒரு தோழர் போட்டிருந்தாரு, இவங்களுக்கு நாடு
அதெல்லாம் இல்ல. நம்ம கருப்பு மாம்ஸ் தான் போட்டிருந்தாரு. அதான் ஏன்டா நாயே இது ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா 3 சீட் வேஸ்டா போயிருக்காதுலடா. அவன் 3 சீட் அதை தண்டை செட்டில் தூக்கி பண்றதுக்கு போயிடுச்சுடா. அதை செட்டில் பண்றதுக்கு தண்ணி குடிச்சிட்டு கிடக்கானுங்க. உங்களுக்கு செட் சேரி எடுத்து கொடுத்து காப்பர் வேட்டி எடுத்து கொடுத்து சோடி அனுப்பி வைக்கிறதே திமுக வேலையாடா? உன்னால எனக்கு ஒரு சரி 3 சீட்டு அப்படியே லாஸ் இல்ல ஆகுது. சரணே, எஸ்எஸ்சி மைண்ட் வைஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? சொன்னேடா, படிச்சு சொன்னேடா, சங்கீதா கூடயே இருந்து சொன்னேடா, கேட்டியா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இத்தனைக்கும் காரணம் எஸ்எஸ்சி நினைக்கிறேன். அப்ப வந்து பெருசா கன்சர்ன் வாங்காம பண்ணிருப்பான்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல ப்ரோ அதுலதான் ப்ரோ அப்படியே பிரேக். நீங்க எஸ்எஸ்சி நான் இதை நான் அலோவே பண்ண முடியாது. எஸ்ஓசி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் நடக்கும்போது எஸ்எஸ்சி தான் இதை ஸ்டாப் பண்ணி உன் ப்ரோ கெரியரே ஸ்பாயில் ஆயிடும். இப்பதான் நீ நீ என்ன வந்து வேணா ஒரு சொல்லு, எஸ்எஸ்சி வந்து பொம்பளை சோக்கா போயிடாதரான்னு ஆமா ஆமா படிச்சு இழுத்து கொடுத்தான் இவன் தான் ஆமா அவன். அது வந்து இல்ல இல்ல அது இல்ல இல்ல உண்மைதான். ப்ரோ, விஜய்க்கு அது இருக்கிற ஃபேமிலி இல்ல எடுத்து எப்படின்னா இல்ல அவனை இல்ல அண்ணனா இல்ல பாக்குறாங்க இல்ல ப்ரோ, அது முதல் இல்ல இல்ல படத்துல வீட்டுல ஒரு பையனா இல்ல பாக்குறாங்க. அது முதல் படத்துல பொதுவா இரியா விஜய் விடுங்க, அது விஜய் முதல் விடுங்க. படத்துல சரி இல்ல விஜய் இல்ல இல்லாமவே இல்ல ஒரு இல்ல செகண்ட் இல்ல படம் இதெல்லாம் விடுங்க. இல்ல அது முதல் சொல்லுங்க சொல்லுங்க. படத்துல அவன் மாமியார் முதுகு தரவனான் பாத்தியா? அதெல்லாம் அப்படியே அண்ணா அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்னா அவனுக்கு ஒரு ஃபேம் ஆகி ஓகேவா, அது வந்து ஒரு ஒரு இல்ல ஒரு பொதுவாவே ஒண்ணு கட்டமைப்பு தெரிஞ்சுங்க, வந்துருச்சு. பொதுவாவே வந்து நீங்க பப்ளிக் இப்ப ஊழல் பண்ணாத கட்சி தலைவர் யார் இருக்காங்க? ப்ரோ எல்லாரும் டோட்டலா தெரிஞ்சோ மார்க் தெரியாமலோ அவன் ஏதோ ஒரு லெவல்ல பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கு எல்லாம் தெரியுது அரசியல் இருக்கிற ஊழல் இல்ல பண்ணாம இல்ல இருக்காங்க, கமிஷன் வாங்காம இருக்கானுங்க. எஸ்ஏசி நம்ம வீட்டுக்குள்ளேயே எப்படி விட அக்செப்ட் மாட்டார். பண்ணிக்கிறோம்? எஸ்ஏசியவே வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு அவரு. எஸ்ஏசி வீட்டுக்குள்ள போறதே கஷ்டம். இல்ல இல்ல அவர் போய் அட்வைஸ் என்னன்னா பண்ணி அவர் இப்ப கேட்பாரா? பப்ளிக்ல இல்ல அதை தாண்டி பப்ளிக் இருங்க லைஃப்ல இருங்க வந்துட்டீங்கன்னா ஒரே ஒரு சில கமெண்ட் மிஸ்டேக்ஸ் மட்டும் எல்லாம் வந்து வச்சுக்கிறேன். இருங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் வச்சுக்கிறேன். அண்ணா ஆசைப்பட்ட அனுபவிச்சுட்டு போனா ஏன்னா வச்சு வாழணும்னு நினைக்கிறேன். இவனுக்கு புது புது இத எனக்கு அதாவது அந்த ஆளு அவன் தப்பான கூட்டிட்டு ஸ்டேட்மெண்ட் திறத கூட இது. சமாளிச்சுக்கலாம். இவனுக்கு கொடுக்குற முட்டுதான் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் பப்ளிக் கங்காதரன் தான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் வந்து வந்து சில சொன்னது. மிஸ்டேக்ஸ வந்து கண்ணு காணாம பப்ளிக் விட்டுருவானுங்க. அந்த லேடிஸ் மேட்டருங்கிறத வந்து அப்படி யாரையுமே வந்து அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க திருட்டுத்தனம் பண்ணலாம், சொத்தை வாங்குறது கூட 1 to 1 கேஸ்ல போயிடும். அந்த ப்ரோ அது மட்டும் சம்பந்தப்பட்டவங்க இல்ல, அவங்களுக்கு இருக்கிற கேஸ் மாதிரி இவருக்கு நிறைய போயிடும். பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, சின்ன வயசு பொண்ணுங்களாம், அவங்களே செம்மையா பிரச்சனை ஆயிடும் அதெல்லாம். ஆனா ஒண்ணு தெரியுங்களா, இந்த மாதிரி உள்ள வர்றப்பவே நீ பொதுவா ஒரு அரசியல் பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க, அப்படி வர்றீங்கன்னா பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முதல்ல செட்டில் டவுன் பண்ணணும். ஃபேமிலியில சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி கூட சொத்து பிரச்சனை இருக்கு, தீராத பங்காளி சண்டை எல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு ப்ராப்பரா கிளீன் சிட் ஆக்கிக்கிட்டு தான் பப்ளிக் லைஃப்க்கு வரணும். அதாவது இந்த தேர்தல் அரசியல் இதுக்கெல்லாம் வரணும். ஏன்னா நீங்க உள்ள வந்துட்டீங்க, ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறீங்கன்னா எதிரில இருக்கிறவனுங்க வந்து எல்லா இதையும் நோண்டி பார்ப்பானுங்க, இவன் என்ன வீக்னஸ் இருக்குன்னு பார்ப்பானுங்க. அப்ப ஃபேமிலிலே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவன் அதை கொண்டு அப்படியே அதை வச்சு பொலிட்டிக்ஸ் பண்ணுவானுங்க. சொந்தக்காரன் சைடு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை வச்சு பொலிட்டிக்ஸ் பண்ணுவானுங்க. இப்படி வந்து எல்லா விதத்திலையும் போட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து விஜய்க்குன்னு சொல்லல, இதெல்லாம் அரசியல் பாலபாடம். நீங்க அதெல்லாம் இல்ல கிளீனா வச்சுக்கிட்டு சுத்தபத்தமா வச்சுக்கிட்டு தான் வரணும். இல்ல உள்ள நாடே வந்தா மட்டும்தான் நீங்க கொஞ்சமாவது சர்வீவல் பண்ண முடியும். இல்ல ஃபர்ஸ்ட் அவன் தொண்டனை தயார் பண்ணிடுறான் நாடு, அதுக்கப்புறம் தான் தப்பே பண்றான் அவன். அதுதான் பண்ணிட்டு இருக்கான் இப்போ. இல்ல அவன் ப்ரோ, தொண்டனை இந்த டைவர்ஸ தயார் பண்ணிட்டு 4 வருஷம் நான் இது முன்னாடி மாதிரிலாம் தப்பு கொடுத்துட்டு பண்ணுவேன்டா, இல்ல அது நீ எது விஜய் கட்டாலும் ஃபேன்ஸோட முட்டு கொடு. தப்பு தான். ஒரே நிமிஷம், விஜய் ஃபேன்ஸோட தப்பு தான். அந்த டைவர்ஸ் மேட்டர் வரும்போதே இவங்க அடிச்சிருந்தாங்கன்னா இவன் வந்து கூட்டின்னு வந்திருக்க மாட்டான். இவனுங்க என்ன விஜய்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணாலும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க. நம்ம எது இவன் எதை கிண்டி போட்டாலும் திங்கிறானுங்க திங்கிறானுங்களே, அப்படிங்கிற இல்ல ப்ரோ, மாதிரிதான் படம். நம்ம போவோம்ட்டு தான் போயிட்டான். ஏங்க 3 வருஷம் அதான் முன்னாடி அந்த டைவர்ஸ் கொடுத்துட்டு அவனுக்கு இவ்வளவு இப்ப தைரியம் எதிர் கட்சி இருந்தா காரணம் அவங்க கேட்டிருக்கவே மாட்டான். ஓவராலா பார்த்தா இது பெர்சனல் கேஸ் தான். அவனோட பெர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயம் யாரையும் கூட்டு போறாங்க, யாரையும் பண்றாங்க. ஆனா பொது வாழ்க்கைக்கு வந்த அப்புறம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஸ்டினபிளா தான் ஆகத்தையும் செய்யும். அதை ப்ராப்பரா பண்ணிட்டா யாரும் ஒன்றும் கேட்க போற கிடையாது. இப்ப அவருக்கு வந்து பிடிக்காத விருப்பம் இல்லாத மனைவி கூட வாழணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. யாரா இருந்தாலும் யாருக்குமே இது பொருந்தும். அதெல்லாம் வந்து முன்னாடிதான், அதெல்லாம் இப்பெல்லாம் எல்லாமே சகஜமாயிருச்சு. நீங்க ப்ராப்பரா லீகலா டைவர்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா ஒருத்தர மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்லியா லிவிங் டுகெதர்ல ஈகோ இருக்கலாம், இஷ்யூ என்னமோ ப்ரோ, இருந்துட்டு போலாம். ஈகோ அது யாரும் இஷ்யூ. கொஸ்டின் நான் பண்ண போற உனக்கு எதுக்கு கிடையாது. சொத்து தரணும் அப்படின்னு வச்சிருக்கான். இப்ப நீ என்ன சொல்றது பேர நானே கூட்டு வரேன் பாரு இல்லன்னு அப்படின்னு இப்படிதான் கூட்டு வந்திருக்கான். இப்ப இந்த சொல்வதெல்லாம் உண்மையில வந்து இப்ப என்கொயரி வரும்போது மக்கள் நிறைய பேர் நீதி கேட்பாங்க, இல்ல ப்ரோ, ஏமா நீங்க மக்கள் வந்து நீதி ஒரு மய்ய நிமிஷம் கட்சியோட ஏமா நீங்க வந்து அவரோட தான் எந்த பழக்கம், நாங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா தாங்க பழகிட்டு இருந்தோம், அப்புறம் ஏமா அவரோட போனேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லங்க இவங்க தாங்க சேர்ந்து வந்து அந்த பொண்ணுக்கும் எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க, அது உண்மையாக்கிறதுக்கு தான் நான் போனேன் அப்படின்பாங்க. நிறைய கேஸ்ல அந்த டைலாக் சொல்லியிருக்காங்க. சும்மா இது அதுக்கு தொடர்பே இல்ல நாங்க ப்ரோ அந்த ப்ரோ மாதிரி ப்ரோ ஆகிட்டு இருக்கு. ப்ரோ இன்னொரு தியரி சரியா? தியரி வேற மாதிரி இருக்கு சரியா? எதனால அண்ணா இப்படி பண்ணாரு உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன். சங்கீதா அண்ணிக்கும் ஓல் ஃபேமிலிக்கும் அண்ணன் பாலிடிக்ஸ் வர்றது இஷ்டம் இல்லை. அண்ணன் சம்பாதிச்சு போடணும், இவங்க உக்காஞ்சி தின்னணும். அந்த கிரட்ஜ் இருந்ததுனால தான் இப்படி. இதுதான் இனிஷியல் பாயிண்ட். ஓல் ஃபேமிலி பிரேக்கப் ஆகிறதுக்குன்னு எழுதியிருக்காண்டா த்ரெட்டு.
புண்டை விட்டுறான். உட்கார்ந்து உட்கார்ந்து தின்னாலே அந்த ஒரு படத்தை சம்பாதித்த திங்கிறதுக்கு 2-3 தலைமுறை வேணுங்க. என்னங்க கொஞ்சம் நல்ல கதையா எழுதலாம். விஜயனா கதை மாதிரியே எழுதுறானுங்க. மனுஷ புண்டைகளா இவங்கலாம். ஆக்சுவலா இவன் மேரேஜ் பண்ணும்போது விஜய் வாங்கின சம்பளத்தை விட அவங்களோட ஃபேமிலி வந்து வெல் விஜய் விட செட்டில்டு. அந்த இதுக்கு போனது ஃபேமிலிங்க. செட்டில்டு. இதுக்கு மேல சம்பாதிக்கணும் அவசியம். அவங்க நிறைய பிசினஸ் இருக்கு, லண்டன்லயே நிறைய பிசினஸ் எல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டதான், யாரும் போய் பார்க்கல. அவங்க வெல் செட்டில்டு, நல்ல வெல்த்தியான ஃபேமிலி தான். அதனாலதான் அவங்க ஒத்துக்கிட்டது. இவங்க சம்பாரிச்சு போட்டுதான் இப்ப உல கொதிக்கணும்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நானும் சொல்றேன், இது நீ கடந்தாவது போய் தொலைங்கடா. அது 2 நாள் டாக் ஆஃப் த டவுனா இருந்துட்டு அது காணாம போயிடும். அடுத்த ஒரு கூட்டணி சீட்டு வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு. இது நீசில வந்து பாசிங் கிளவுட் மாதிரி போயிடும். இவனு உட்காந்து உட்காரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, மூக்க சிந்திக்கிட்டு இருக்கானுங்க. யாரு கூட்டு நிக்கிறா அங்க இல்ல. இப்ப டிஎம்கேல அதிமுகலே வந்து ஒரு கூட்டணி சீட்டுக்கு போய் யாராவது ஒரு அலையன்ஸ் லெட்டர் வாங்கிட்டாங்க, டாக் ஆஃப் தி டவுன் அதுவா மாறிடும். இவனுக்கு பேசாம கடந்து போறதை விட்டுட்டு இவனு உட்காந்து இப்ப மூக்க செஞ்சுக்கிட்டு டெய்லி கால ஸ்பேஸ போட்டு உட்காரி வச்சுட்டு இருக்கானுங்க. 400-500 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு. சொல்ல முடியாது, இதுக்கும் டிஎம்கேதான் காரணம். பள்ளி போட்டாலும் போடும். அது அப்படி சொல்ல. அது ஆல்ரெடி போட்டானுங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் போட்டிருக்கான். There is a only person who could bring down the KGF and that was Rocky himself. இந்த KGF அழிக்க KGF ராக்கி பையா மட்டும் தான் முடியும், வேற யாராலையும் முடியும். ரேவந்த் தான் போட்டிருக்கா சார். கீழே நோ வி ஹேவ் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு போட்டு த்ரிஷா போடுறா. சரி, ஆனா ரேவந்த்ரா சண்டே கில்லி இறக்கி விட்டோம்னா கரெக்டா இருக்கும். அப்படி பாண்டா என்னமோ திடீர்னு யோக்கிய வேஷம் எடுத்திருக்கான். பாண்டா என்னமோ திடீர்னு யோக்கிய வேஷம் எடுத்திருக்கான். திடீர்னு நல்லவனா மூட் ஸ்விங் ஆயிடும் அவனுக்கு. திடீர்னு என்ன அவன் ஏடிஎம் கீழ இந்த இஷ்யூ முடிட்டு பாண்டாக்கு வந்து இந்த பல மறுவேஷம் போட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணுவாங்களா? அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுத்தாவது மாறுங்கடா, சொல்லிட்டாவது மாறுங்கடா. திடீர்னு மாறினா எங்களுக்கு பதட்டமா இல்ல. டிஎம்கேவும் டிவிகேவும் அடிச்சுக்கணும். அதுதான். அதனால சும்மா அப்படி ஏத்தி விட்டுக்கிட்டு இருப்பாரு. இதுக்கெல்லாம் அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு விஜய் ஃபேன்ஸ் ஏத்தி விடுவாரு தவிர இல்ல. சங்கீதாவோட அஃபிடேட் இருக்குல்ல இந்த பெட்டிஷன், அது கேஸ் க்ளோஸ்ட்னு சொல்லிட்டு அணிலுக்கு போட்டுட்டு ஃபேமிலி கோர்ட்டுக்கு மாறிச்சானே. அது க்ளோஸ் ஆகி ஒரு நிமிஷம், அது கேஸ் க்ளோஸ் ஆகி ஃபேமிலி கோர்ட்டுக்கு மாறி ஃபேமிலி கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வந்து தொலைணும் ஏப்ரல் 20ஆம் தேதி. அதுவே தெரியாம 2 பேரும் டூ கெதர் அகைன் போட்டுட்டு இருக்கானுங்க. இல்ல நம்பர் 1 மடக்குதி அவனுங்க தான். சுகதரா கைனா இருந்தா பரவாயில்ல. அந்த அண்ணியவே ஐட்டம் சொன்னவங்க இப்ப என்ன பண்ணுவானுங்க? இல்ல ப்ரோ, போன வாரம் அண்ணி ஐட்டம் சொன்னானுங்க, இந்த வாரம் ஐட்டத்தை அண்ணின்னு சொல்றானுங்க. அவ்வளவுதான். பேஸ் கேக்குறேன், முன்னாள் மனைவன் சொல்றானுங்க. ப்ரோ சன் நியூஸ் ரிப்போர்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. பதிலுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இல்ல அந்த சபா சுரேஷாமி இருப்பான்ல, சுரேஷாமி ஒரே நிமிஷம், சுரேஷாமி ஒருத்தர் இருப்பான்ல, திருப்பதி போஸ்ட் 4 நாள்ல வந்து சன் பிக்சரோட பங்கு சந்தை வந்து 0.2 கம்மியாயிடுச்சான். சன் டிவி ரிப்போர்ட் பண்றதுனால ஷேர் எல்லாம் இறங்கி முடியலடா. மார்க்கெட் இல்ல சொல்லி புரிய வைங்கடா. ஈரான் வார்ல எல்லாம் டிராப் ஆயிருக்கா. அவனுக்கு அடிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி பிரச்சனை அடிச்சுக்க போய் இறங்கல. அந்த ஷேர் இறங்கி இருக்கிறது உண்மை இருக்கும். 2% இறங்கி இருக்கு. முன்ன பின்னாடி சன் டிவியோட ஷேர் டிராக்கிங் மேப்பிங்க பாத்திருக்கேடா, கேண்டில் சார்ட்ட பாத்திருக்கேடா நீ? 0.2% ப்ரோ, 2% இல்ல. ட்விட்டர்ல அடிச்சா எப்படி அங்க சன் டிவி ஷேர் கம்மியாகும் டிவில பாக்குறது? இவனுக்கு தான் மேஜர் ஷேர் ஹோல்டர். கலாநிதி மாறனுக்கு அப்புறம் 49% இவனு தானே வச்சிருக்கானுங்க. இந்த விஜய் குரூப் தானே வச்சிருக்கானுங்க. எல்லாரும் வந்து வித்திருப்பானுங்க, 2 ரேட்ல வித்திருப்பானுங்க பைத்தியக்காரனுங்க. சொல்றது அப்படிதான் இருக்கு. இல்ல ஒருத்தன் போட்டிருந்தான், 2 பேரும் வந்து பெட்ரோல் விலை அதிகமா போகுது, அதனாலதான் பெட்ரோல் இல்ல. அதுதான் ரீசன் ப்ரோ. க்ரூட் இன்னும் 28 டேஸ்க்கு நான் இல்ல தான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபியர்ல அந்த வார் சிச்சுவேஷன்ல நிறைய ஷேர்ஸ் டவுன் ஆயிடுச்சு. அன்னைக்கு நிஃப்டி ரொம்ப டவுன் ஆச்சு. அதை இவனுக்கு என்ன இவனுக்கு ஒன்னா கார்ல போனது சொல்றானுங்க. 2 பேரும் ஒரே கார்ல போனது காரணம் அதனாலதான் சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். ஆக்சுவலா என்னன்னா யாருமே கேட்கல, இவனுங்களை யாருமே கேட்கல. ஏன் ஒன்னா போனீங்க, எது எப்படி ஒன்னா போலாம்னு யாருமே கேட்கல. இவனுங்களே காரணம் சொல்லிக்கிட்டு
பார்த்தவன் இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டேன் ஃபுல்லா ஒதுங்கி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. போறீங்களோ என்ன சோடி போட்டு போறீங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்வையாளனா தான் இருக்கானுங்க. அவனும் கேள்வி கேட்கல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது அவனுக்கு பெர்சனல், அது அசிங்கமான பெர்சனல் தான், அது அவனுக்கு பாடாச்சு, அவனுக்கு அதுக்கான கரையை அவனே சுமந்துட்டு போறானு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அரசியல் கட்சியிலையும் வெளியே இருக்காங்க. இவனுங்களே கூப்பிட்டு வச்சு, ஐயோ நாங்க யோக்கியம் அதுக்காகத்தான் ஒன்னா போனாங்க, இதுக்காகத்தான் ஒன்னா போனாங்க, ஏன் போக கூடாது, நாங்க நண்பர்களாக போனோம், தோழிகளாக போனோம், உங்களை யாரா கேட்டது? முதல்ல உங்களுக்கு நீங்க நினைக்கிற யோசிப்புல வந்து 1% கூட அந்த ஆள் யோசிச்சிருக்க மாட்டான். அவனுக்கு தோணி இருக்குன்னு கூட்டி போயிருப்பான். அவனுக்கே கன்சர்ன் இல்ல. உங்களுக்கு நீங்க வேணும் ஏன் முட்டு கொடுக்குறானு, ஏன் உருள்றானு ராம்குமாரோட கடைசி ட்வீட் படியா ஹரி? கடைசி ட்வீட்டா? ஏன் முந்தாள் மாட்டேன் படிங்க. பொண்டாட்டி இல்லைன்னா வப்பாட்டி ப்ரோ. அத படிடா ஒரு நிமிஷம். நான் ஐடிக்குள்ள போய் தான் படிக்கணும். இரு நான் படிக்கிறேன். விஜய் சரியில்லை ப்ரோ, கஷ்டமா இருக்கு ப்ரோ. டே சரிடா, திமுக சரின்னு சொல்றது ஒரு காரணம் இருக்கா? உங்ககிட்ட கேடு கெட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு ஆபாசமா அவதூறு பரப்பிக்கிட்டு கேள்வி கேட்ட கேஸ் போட்டு மிரட்டிட்டு இருக்கிற ஆட்சியில ஒரு பாசிட்டிவ் சொல்லுங்கடா பாப்போம். வந்துட்டாங்க அவன் வச்சிருந்தான் நான் இங்க என்னடா பண்ண முடியும்? அவன் திருசா வச்சிருந்தான். ஏன்டா எங்களை அங்கட்டு அங்கதான்டா வலிக்கணும். இவனே இல்ல, போன எலெக்ஷன்ல டிஎம்கே தான் வரணும் சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்ப டிஎம்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கான். சபரிஷே திட்டா மட்டும் புள்ள பெத்துக்க வேணும்னு யோசிச்சிருங்க. பெத்துச்சுன்னா நீங்க மாட்டிப்பீங்க. திமுக காரணம்ன்றான். ஆமா சத்தியமா சொல்லுவான். திமுக தான் இது காரணம், நான் ஒன்னும் பண்ணல. இல்ல திரிஷாட்ட வந்து மேஜா தப்பிச்சது யாருன்னா விக்ரம் தான். இல்ல இந்த பிரச்சனையில யாரு மாறினாலும் நம்ம குஸ்கியும் பேர் என்ன பிகில் மைக்கிலும் மாறிட்டானுங்க. பிகில் பேரை தூக்கிட்டான், வெறும் மைக்கில் மாத்திட்டான். பாத்தீங்களா? அப்படியா? ஆமா, குஸ்கி வந்து நேத்தே தலை மொழிக்கிட்டான், இனி கட்சிக்கு நான் வரவே மாட்டேன். 4 பேர் கெடு கொடுத்திருக்கானுங்க. ஒரு நாள் கூட சைடுல கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். இல்லனா டிவிக்குல இருந்து விஜய் ஆதித்யா, அதுல முக்கியமா ஆதித்யா தான் வெயிட்டிங். இல்ல ஆதித்யா தான் வெயிட்டிங். அப்ப யாரு விஜய் நான் வந்து விளக்கம் கொடுக்கணுமா? அப்ப இல்ல ப்ரோ, விஜய் கெடு கொடுத்திருக்கானுங்க ஒரு நாள். இல்ல அப்படி போடல. நாளைக்கு வந்து பாப்பேன், வாங்கிட்டு இருந்து கிளாரிபிகேஷன் வரணும். இல்லைன்னா ஒண்ணு நான் யாங்கிட்ட இருந்து எவனாலையும் காப்பாற்ற முடியாது போட்டிருக்காரு. இப்பதான் எட்வினும் அவேக் இந்த யோசிப்பான், என்ன விஜய் விளையாடி அடிக்கிறானுங்க, நம்ம என்ன பண்ணுவானு. எப்படியோ இன்னும் வந்து ஒரு 4-5 பேர் விஜய் ஃபேன்ஸ்ல நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இருக்கான். நேத்து அவேக் ஏதோ ஸ்பேஸ்ல பேசியிருக்காப்ல, த்ரிஷா ஃபேன்ஸோட ஓட்டு விஜய். நான் சொல்றேன் என்னன்னா, ஆல்ரெடி விஜய்க்கு 50% ஓட்டு இருக்கு. இப்ப த்ரிஷா வேற இருக்காங்க. த்ரிஷா ஃபேன்ஸ் 30%, மொத்தம் 80% விஜய் ஸ்வீப் பண்ணிடுவாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கு? டிஎம்கே எதிர்கட்சி கூட ஸ்வீப்பே பண்றாரு. எதிர்கட்சியா கூட வர முடியாதுன்னா, டேய் யாரா அவேக்கு பைத்தியக்காரடாயே, உன்னை எல்லாரும் நல்லாதானே. இல்ல கள்ள ஓட்டுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா ஜனங்க? என்னையா அவ்வளவு அவசியமா நினைச்சிட்டு இருக்கானுங்க? அத நார்மலைஸ் பண்றானுங்க ப்ரோ, ஸ்பேஸா போட்டு. ப்ரோ இப்ப வரவங்க ஓட்டே குறைய போகுது ப்ரோ. இப்ப சொல்லிட்டு இருந்தானுங்க, இது நிறைய டைம் நடந்திருக்கு. இது அரசியல நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல 10% 15 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவே குறைய போகுது. லேடிஸ் ஓட்ல குறைஞ்சு. அண்ணனுக்கு லேடிஸ் ஓட்டு இருக்கு. நீங்க இதுதான் லேடிஸ் ஓட்டு. இது மட்டும் இல்ல, சினிமாலே அஃபெக்ட் பண்ணும் இதுல. ஏன்னா இவனுக்கு குழந்தைங்க ஃபேன்ஸ், லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு சினிமாலே அஃபெக்ட் ஆகும். வாங்க ஜாவா அவர் என்னங்க, நீ அவர் தான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டாப்ல. இல்ல அது ப்ரொடியூசர் பாடு. அப்படியே நடிச்சாலும் ப்ரொடியூசர் தானே காசு, அவன் பிசினஸ் லாஸ் ஆக போகுது. இவருக்கு மார்க்கெட் அப்படியே. சபா விஜய் பையனை வில்லனா வச்சு அவனுக்கு பேரு சஞ்சய்னு வச்சு சரியா கிளைமேக்ஸ்ல சுட்டும் கொண்டுறான்டா. இல்ல சபரிஷ் இந்த விஜய் பேசியிருக்கான் பாத்தீங்களா, ஏதோ ஒரு பையன் வந்து அரசியல் தோற்கிறதுக்கு ஒரு பையனை சமதரிச்சிருக்காருன்னு சொல்லி இவன்ட்ட வந்து சொன்ன மாதிரியே பேசுறாங்க. இது என்ன கணக்கு? சன் நியூஸ் ஏதோ போட்டிருக்காயா, ஏதோ விஜய் வந்து கேரக்டரை பத்தி பேசியிருக்கானாமே. கேரக்டர் தப்புனா அந்த மனுஷனே தப்புன்ட்டு. ஆமா 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கான். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவார்ட் ஃபங்க்ஷன்லடா பசங்களுக்கு அவார்ட் கொடுப்பாங்களா 10th 12th. ஆமா பேசியிருக்கான்.
அப்ப அடுத்த வருஷமும் அண்ணா ஸ்கூல் பசங்களுக்கு அவார்டு கொடுப்பாரா? கொடுப்பாரு. கொடுக்க எலெக்ஷன் மாட்டாரு ப்ரோ. முடிஞ்சு இப்ப அண்ணன் என்ன வீட்டுல 2 வருஷம் கொடுப்பாரு, நல்லா எலெக்ஷன் வருதுன்னு கொடுப்பாரு. கொடுத்தாரு. வாழ்க்கை தத்துவம் என்ன சொல்லுவாரு? இல்ல எலெக்ஷன் முடிஞ்சு அண்ணா சிஎம்மா கொடுப்பாரு, வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு வரும் ப்ரோ. நேத்து நைட்டு தான் லேட்டா வந்தது வீடியோ. இன்னைக்கு வரும். இன்னைக்கு தான் மீட்டிங். அவன் நினைப்பான் உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு, நீ என்னதான் பண்றது, நீ உன்னை என்னதான் பண்றதுன்னு கேட்க போறான். ப்ரோ இப்ப இல்ல, இவன் படம் இன்னும் இல்ல. அந்த ரிவைசிங் கமிட்டி பார்க்கவே இல்லையா? ஏப்ரல் தான் அவன் பாக்குறானா. படம் வர்றதுக்கு மே பாதி ஆயிடுமா? அத இவனுங்களே மறந்துட்டானே. படம் வராது அவ்வளவுதான். ஆமா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் படமே வரும். இவனுங்களே அன்னிமேட்டர்னு போயிட்டானுங்க, படத்தை மறந்துட்டு அந்த பக்கம் சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா அது ப்ரோ அந்த படத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா குட் டச் பேட் டச் பிரச்சனை படத்துல வருதான். அதெல்லாம் இவனுக்கு அகைன்ஸ்ட் ஆகும். ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் நாளைக்கு தான் 8ஆம் தேதி. சிரிக்கதான் போறானுங்க. 8ஆம் தேதி உமன்ஸ் டே. அன்னைக்கு அண்ணன் என்ன அறிக்கை கொடுக்குறாருன்றதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காத்துக்கின்னு இருக்கேன் அண்ணனுக்காக. இல்ல ஜனநாயகம் படம் வந்து இவனுங்க இன்டென்ஷனலா தான் இது பண்ணிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்களே போய் வேணுமே கேஸ் போட்டு. ஆமா, அரசியல் கட்சியை பத்தி தப்பா காமிச்சு அவங்க நெகட்டிவா காமிச்சு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அது நடந்து ஒரு 1 வீக்ல வந்து இந்த மாதிரி டாக் ஆஃப் தி டவுன் ஆகி 1 வீக்ல வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ஹிட் அடிச்சிடும். ஒரு ஃபுல்லா எல்லாருமே பேசுவாங்க அப்படின்னு நினைச்சது. இவ்வளவு லென்த் ஆகும்னு அவனுக்கு எதிர்பார்க்கல. ஆமா, அவனுங்களும் பயந்துகிட்டு உடனே பெர்மிஷன் கொடுத்துருவானுங்க. பாத்தீங்களா நாங்க போராடி ஜெயிச்சுட்டோம். அதையே அந்த படம் ரிலீஸ் ஆகுறதே ஒரு பெரிய மாசா காமிக்கலான்னு பிளான் பண்ணானுங்க. அது வேற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, வேற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அதே மறந்துட்டானுங்க. அப்படி ஒரு படம் பெண்டிங்ல கிடையாது. எனக்கே மறந்துச்சு படம் இருக்குன்றது. இல்ல ப்ரோ, அவங்க ரிவைசிங் கமிட்டி பார்க்கவே இல்லையா? மார்ச் 19க்கு மேலதான் பார்க்கவே போறாங்களாம். ஏங்க இவனுங்களே மறந்துட்டு தர்றானுங்க. ப்ரொடியூசரே மறந்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட் ரிமைண்டர் மெயில் அனுப்பியே ரிவைசிங் கமிட்டி பார்க்கல. அவங்களுக்கு டெய்லி படம் வந்துட்டு தான் இருக்கு. மாசத்துக்கு 20 படம் 30 படம் வந்துட்டு தான் இருக்கு. 18 நாள் ரூல் போட்டானுங்க. 18 நாள்ல ரூல்லாம் கிடையாதுங்க. அது வந்து இது கிடையாது. இல்ல இப்ப எல்முருகன் ரீசெண்டா வந்து ஒரு அமெண்ட் கொண்டு வந்தாங்க. இல்ல அது தப்பு. அது என்னன்னா அது ரூல்ஸ் கிடையாது. என்னன்னா அவங்க வந்து லாஸ்ட் இயர்ல வந்து அவங்க ரிலீஸ் ஆன படம் அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்களா படம். சர்டிபிகேஷன் கொடுத்தது வந்து ஆவரேஜா வந்து ஒரு படத்துக்கு வந்து 18 நாள் ஆயிருக்கு. அந்த கணக்குல சொன்னாப்ல. மற்றபடி 18 நாள் ரூல்ஸ் கிடையாது. இத்தனை நாள்ல பாக்கணுங்கிறதும் ரூல்ஸ் கிடையாது. ரூல்ஸ் இது வரைக்கும் போடல. அப்படி ரூல்ஸே கிடையாது. இன்னும் 2 மாசம் வச்சு எஸ்வி சேகர் வந்து ஒரு பேட்டியில சொல்லிருப்பாப்ல. அதனால லாஸ்ட் இயர்ல வந்த படம் இத்தனை படத்தை நாங்க சர்டிஃபை பண்ணிருக்கோம். சோ ஆவரேஜா பாக்குறப்ப ஒரு படத்துக்கு வந்து 18 நாள் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ கணக்கு பண்ணி ஜூன் 22. இல்ல ப்ரோ, ஜூன் 4 டாக்ஸிக் வருது. ஆனா ஒண்ணே ரிலீஸ் ஆகாது. ஆமா, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா, டேட்டே சொல்லிட்டானுங்க அவனுங்க. துரேந்தர் எப்ப ரிலீஸ் ஆகுது? 14 ரிலீஸ் ஆகுதா? ஆமா, இந்த 4.5 மணி நேரமா 4.5 மணி நேரமா 4 மணி நேரம். 4 மணி நேரமா? எவன்டா தியேட்டர்ல 4 மணி நேரம் கட்டறது? 3:50. இல்ல ப்ரோ, போன பார்ட்டோட 20 நிமிஷம் அதிகம். போன பார்ட் வந்து 3.5 மணி நேரம். ஆமா, நான் போன்ல பாக்கும்போது இல்ல. என்னடா இன்னும் படம் முடியல. ஆனா அது எங்கேஜா தான் இருந்தது. ஆனா படம் எப்ப முடிஞ்சிடும் தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் பாதி படம் பார்த்தேன். என்ன இப்ப சவுரி அந்த படம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு 50-50 வச்சுக்கலாம். எனக்கு அந்த படம் பார்க்க போதில்ல. போரிங்காவே இல்ல. சில விஷயம் வந்து ஓகே இல்ல, அவ்வளவுதான். புரியுது. அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சொல்றீங்க, அது எனக்கு புரியுது. இல்ல, அது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். ஆனா அதுல கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கானுங்க அதுல. ஆமா, நல்லாவே அடிச்சு வச்சிருக்காங்க. பிஜேபி சப்போர்ட் பண்றாளே, அதனால அப்படிதான் இருக்கும். ஈழத்தின் மருமகன் ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். பழைய ட்வீட்ல எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்கயா. ஆமா ப்ரோ, ஸ்ரீலங்கா தமிழ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. இவனை சப்போர்ட் பண்ணிட்டு மற்றவங்களாம் டீக்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க.
அவனுங்கெல்லாம் பாத்தீங்களா, விஜய்க்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவானுங்க. அஜித்தையும் ரஜினி அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஸ்ரீலங்கா தமிழ் சரி. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் வீடியோ பதிவு மூலம் தொண்டர்களுக்கு பேச இருக்கிறார். யார் ட்வீட் பண்ற அப்படி அப்படின்னு இது ப்ரோ அது சொல்லுவானுங்களே தகவல். ஓகே ஓகே மீடியா சைடு என்ன அல்லு அர்ஜுன் ஏதோ ஒய்ஃபுக்கு விஷ் பண்ணிருக்கானா 15 years of togetherness journey could not be this without you. அந்த கமெண்ட் செக்ஷன்ல பாரு டிஎம்கே காசு கொடுத்துட்டீங்களா அல்லு அர்ஜுனுக்கு போஸ்ட் போட சொல்லு. இல்ல இன்னைக்கு காதல் மன்னன் ரிலீஸ் 28 வருஷம் ஆயிருக்கா, அதை போட்டிருக்காங்க. அதுக்கும் போய் அவனுங்க வேணுமே இதை போடுறியாடா அப்படின்னு கேட்க போறானுங்க. ஆனா த்ரிஷாவோட சங்கீதா நல்லாதான் இருக்காங்க. ஏன் இந்த பைத்தியக்காரனுக்கு இந்த ஒரு த்ரிஷா மேல லவ் வந்துச்சுன்னு தெரியல. இல்ல ப்ரோ, 2 பேரும் முன்னாடிலாம் லவ்ல இருந்திருக்காங்க அந்த 2008 டைம்ல இருந்து. அது நடுவில் பிரேக்கப் ஆயிடுச்சு, எதுவும் மூவ் ஆகல. அப்புறம் இப்போ லேட்டஸ்டா நடந்திருக்கு ஒரு 4-5 வருஷத்துல. ஏன்னா இவங்க அப்பா கண்ட்ரோல் இருக்க போது இருந்தது, அப்புறம் இவன் கண்ட்ரோல் இவன் தனியா இருக்க போது திருப்பம் வளர்ந்துருக்கு. சபரீஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ இப்போ இந்த அஃபிடவிட்ல ஒய்ஃப்னு சங்கீதா பேர் மென்ஷன் பண்ணுமா என்ன பண்ணுவேன்? சங்கீதா நேம் இல்லை அந்த எலெக்ஷன் ஃபைல் பண்ணுவாங்கல்ல அதில் வேட்பாளர் பண்ணுவோம் அதில். ஆக்சுவலி சொத்து விவரம் காட்டணும். அன்டில் டைவர்ஸ் அவன் ஒய்ஃப் மேன் என்னென்ன சொத்து இருக்குன்றத காட்டணும். எனக்கு கோர்ட் கேஸ் ஏப்ரல் 20 வருது. நேத்து புதுப்பேட்டை படம் பார்த்தேன்டா. புதுப்பேட்டை படம் பார்த்தேன், ஓகேவா? அதுல அந்த தனுஷ் கூட ஒருத்தன் வெட்டி கொண்டு வந்திருக்குமா, அவன் ஒரு டைலாக் சொல்லுவான், படுத்த சொகம் தடவிட்டே சொன்னாலா நீதான் பெரிய இதுன்னு அப்படின்னு. எதுக்காகனா நீ உனக்கு கேட்ட அவங்களோட இவங்க அழகா தானே இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு இல்லடா உண்மையிலே அவங்க பசங்க நல்லா பார்த்துருக்காங்க. நான் நேற்று தான் 2 இன்டர்வியூ பார்த்தேன் அவங்களோட சங்கீதாவோடது. அவங்க பசங்களையும் பார்த்துக்கிட்டு இந்த இந்த நாயையும் பார்த்துக்கிட்டு இதுல வேற ஒரு டைலாக் வேற பேசினான். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா துரோகம். இந்த நாயோ துரோகம் பண்ணிட்டு துரோகம் பிடிக்காது. அந்த ஆடியோ லான்ச்ல யாருக்கு துரோகம் பண்ண இவன் எல்லாருக்கும் ஒருத்தர் ஆல்ரெடி நம்ம முதுகு குத்துன்னு சொல்லுவோம், பேர் சொல்ல விரும்பல. இப்ப இங்க 2 பேர் கடிச்சிருவானுங்க என்ன. அவரை விட அதிகமான முதுகு குத்து விஜய் குத்தி இருக்காரு ரீசெண்டா பார்த்த அவங்க க்ளோஸ் சர்க்கிள்ல. தனுஷ் அவங்க பையன் கிராஜுவேஷன் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும் அந்த போட்டோ. ஆமா ஆமா, அந்த ட்வீட் வந்து அந்த டைம்ல ரஜினி ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ட்வீட்லயே இவனுக்கு அபியூஸ் பண்ணிருப்பாங்க ப்ரோ, தெரியுமா? தெரியும். அந்த ட்வீட்ல போயிட்டு ரஜினி அபியூஸ் பண்ணிருப்பானுங்க அவனுங்க. தனுஷ்க்கு வந்து ஈகோ பிரச்சனை. அவருக்கு வந்து
அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் வந்து கருத்து வேறுபாடு அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா தான் பெரிய ஹீரோ. இவர் வந்து நானே ஹீரோ தாங்க அப்படின்னு. அது என்ன பிரச்சனை, ரஜினிக்கு ஹெல்த் இஷ்யூனால இவங்க அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதனால இவங்க வீட்டுல இருக்க முடியல. அதுதான் அங்க பிரச்சனை. ஆகாஷ் நீ சொல்லிட்டு இருந்தான். அதுதான் நேத்து சிம்ரன் வந்திருக்காங்க போல ஏஜிஎஸோட மேரேஜ்க்கு. அவங்களும் அதே சரிதான் போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே சாரி எடுத்து கொடுத்துருக்காங்களாமா. ஏஜிஎஸ் சாரி எடுத்து கொடுத்தாங்களாமா. வேற ஏதாவது சொல்லுங்கடா, என்னால முடியலடா, என்னால எவ்வா. சீக்கிரமா இந்த பிரியங்கா ஸ்மைல் விஜய் ஃபேன் தானே? ஆமா ஆமா. அவ கமெண்ட் போட்டுக்க, அது 2 days பிஃபோர் வந்த ஃபங்க்ஷனுக்கு போனது, அதையும் சேர்த்து போடுங்க. எல்லாரும் கம்முன்னு இருந்தாலே போதும். எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் இப்போ சரி நண்பா, போயிட்டு சரி ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். கடையை சாத்துவோம். ஓகே பை. இருந்து அறியும் போயிட்டான். சரண் இருக்கியா? இல்ல எல்லாரும் போயிட்டாங்க. சரி கடையை சாத்துறேன். ஓகே ஓகே.